சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, வருகின்ற வியாழக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறப்போகிறது. உனக்கானதை உனக்கு தரப்போகிறேன். நாளை முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாற்றி அமைக்கப் போகிறேன். உன் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து விடாதே. உன்னை உயர்த்திவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன். பிள்ளையே, என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன்? இப்போது உன் சூழ்நிலை சரியாக இல்லை என்றாலும் இனிவரும் காலம் எல்லாம் நீ வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய். பிள்ளையே, எல்லாமே என் செயலில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது நடக்கப் போவது உன் செயலில்தான் இருக்கிறது. நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உனக்கானதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ நினைப்பது நடக்கப் போவது உன் செயலில்தான். நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உனக்காக நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். கொஞ்சம் காத்திரு பிள்ளையே. எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் இப்போதுதான் வரப்போகிறது. நீ அவசரப்படுவதால் உன் மனம் நிம்மதி இல்லாமல் உன் மனம்தான் கவலைப்படும். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன் மனதில் கவலையும் மனபாரமும் இருக்கும்போது உன் சாயப்பா பெயரை உச்சரித்து கொண்டிருந்தால் சில நிமிடமே உன் மனபாரத்தை நான் குறைத்து விடுவேன். உன் மனதில் தெளிவு கிடைக்கும். உன் மனக்கவலையில் இருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது உன் சாயப்பாவுடைய பொறுப்பு. அவசரப்பட்டு எதை செய்தாலும் அது தவறாக முடிந்து விடுகிறது. உன் மனதில் நினைத்து கொண்டு எல்லாம் செயல்களும் பொறுமையாக யோசித்து செய்யப்பார். உன் சாயப்பா பெயரை நீ தினமும் சொல்லும்போது உன் மனம் ஓர் அமைதி கிடைக்கும். உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் அதில் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். இப்போது உன் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். பொறுமையாக இரு பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. உன் சாயப்பாவை நம்பு. நான் சொல்லும் வார்த்தையை எல்லாம் உனக்கு நன்மையைத்தான் தரும். நீ பயணிக்கும் பாதையில் பல சிக்கல்கள் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை தராத நிலையை நான் அமைத்து கொடுப்பேன். பிள்ளையே, கவலைப்படாதே. உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டு உன் மனம் கவலைப்படுவதை உன் சாயப்பா நான் அறிவேன். அதற்காகத்தான் உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக நான் என் கரங்களை தொட சொன்னேன். நான் இருக்கும்போது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். நீ கஷ்டப்படும்படி எதுவும் உன் வாழ்வில் நடக்க விடமாட்டேன். நீ சந்தோஷப்படும்படி உனக்கு நல்லது இனி நடக்கும். நீ விட்டதையெல்லாம் பெறப்போகிறாய். நீ காத்திருந்தது எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் உனக்கு தரப்போகிறேன். நீ அனுபவித்த கஷ்டத்தை விட பல மடங்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நீ பெறப்போகிறாய். நான் இதையெல்லாம் உனக்கு கொடுத்தே தீர்வேன். பிள்ளையே, ஏதோ ஓர் சூழ்நிலையால் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய். உன் கஷ்டத்தை தீர்த்து உன் வாழ்க்கையை மிக விரைவில் உயர்த்தி காட்டுவேன். உனக்கு வெற்றியை நான் கொண்டு சேர்ப்பேன்.
இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறாய் என்று பொறுத்துத்தான் உனக்கான வெற்றியை தீர்மானம் செய்யப்படும். எப்போதும் நீ கவனமாக எதை செய்தாலும் யோசித்து அதை நீ செய்ய வேண்டும். பிள்ளையே, எது வாங்கினாலும் சரி, எதை செய்தாலும் இது தேவையா, இதை வாங்குவது சரியா, இதை செய்வது சரியா என்று ஒரு முறைக்கு பல முறைக்கு யோசித்து செய்யப்பார். பிள்ளையே, நடந்து முடிந்ததையும் கடந்து வந்த வாழ்க்கையும் நினைத்து ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாதே. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று அதை மட்டும் கவனமாக செய்து முடி. மனதில் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை பயணத்தின் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நான் தருவேன். உனக்கு துணையாய் இருந்து உன்னை வழி நடத்தப் போவதும் உன் சாயப்பா தான். பிள்ளையே, யாருக்கும் நீ பயந்து வாழ வேண்டாம். உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன் மனதில் உள்ள பாரத்தை என் காலில் இறக்கிவை. நான் பல முறை சொன்னாலும் என்னை நம்பவில்லை. நீயே உன் மனதில் பாரத்தை வைத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் கவலையும் கஷ்டங்களையும் நான் போக்குவேன். என்னை நம்பு பிள்ளையே. நீ நல்ல பிள்ளையாக இருப்பது தவறில்லை. ஆனால் ஏமாந்து போகக்கூடாது. நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். உன்னை யாரும் ஏமாற்றாத அளவிற்கு நீ விழிப்புணர்வோடு உன்னை சுற்றி நடப்பதையும் நீ கவனித்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் செயல்களையும் நீ கவனிக்க வேண்டும். தைரியத்துடன் நீ நல்லதை செய்தாலும் நல்லது எது தவறு எது என்று அத்தனையும் புரிந்து கொள். உன் நல்ல உள்ளத்திற்கு உனக்கானதை நல்லதை தருவதற்கு உன்னை தேடி வந்துவிட்டேன். பிள்ளையே, மறக்க வேண்டிய சில விஷயங்களை மறக்க முயற்சி செய். நல்ல விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சி தந்த நிகழ்ச்சிகளையும் நினைத்து சந்தோஷப்படு. உன் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். உனக்கு தவறு செய்திருந்தால் யாராவது அது தெரியாமல் தான் செய்திருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே உனக்கு தவறு செய்திருந்தால் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனையை பெறத்தான் போகிறார்கள். பிள்ளையே, நாளை முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. நீ செய்த புண்ணியத்தின் பலனாக அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் விலக்கிவிட்டு எல்லா நன்மைகளையும் உனக்கு சந்தோஷத்தை உன் சாயப்பா தரப்போகிறேன். இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?